ஒருத்தர் இறந்து போகிறார், இப்படி வச்சுக்கோ, ஒருத்தர் இறந்து போகிறார். பக்குவம் இல்லாதவன் என்ன சொல்லுவான்? ஒரு அழித்தல் தொழில் நடந்து போச்சாங்க, அவனுக்கு உடம்பையும் உயிரையும் பிரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவான். பக்குவம் இருக்கிறவன் வந்த வினை முடிஞ்சது, போயிட்டார். வந்த வினை முடிஞ்சது, போயிட்டான். ஒரே காரியம்தான் நடக்குது, ஒருவர் இறந்து போனார். பக்குவம் இல்லைன்னா அது என்ன தொழில்? அழித்தல் தொழில். பக்குவம் இருந்தா வினை நீக்கம். அப்போ நீங்க எந்த பக்குவத்தில் நாம இருக்கிறோம்? ஏன்னா உடம்பை விட்டு உயிர் பிரிக்கிறது என்னது? உறங்குவது போல் சாக்காடு, விழிப்பது போல் பிறப்பு. இது நமக்கு புரியுமா? ரொம்ப கஷ்டம். காரணம், நம்ம அதில் அழுந்துறோம், அதில் அழுந்துகிறோம். ஒருவர் பிறத்தல் என்பது படைத்தல் தான். இறத்தல் என்பது ஒன்றும் கிடையாது. அந்த உயிருக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. அது கொண்டு வந்த வினையை அனுபவிச்சுட்டு அது என்ன செய்யும்? மீண்டும் போகும். மீண்டும் வினை இருந்தால் மீண்டும் பிறக்கும். அது ஞான நெறியில் இருந்தால் வீட்டுக்கு போகும். இல்லைன்னா அது என்ன செய்யும்? மேடம் மேடம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை என்னை தின்னாரும் இல்லை, நான் தின்னாத உயிரும் இல்லை, நான் பிறவா நிலனும் இல்லை, நான் பிறவாத நிலனும் இல்லை, நான் இரவாத நிலனும் இல்லை, என்னை பெற்றாரும் இல்லை, நான் பெறாத உயிரும் இல்லை. எல்லாரும் எனக்கு அம்மாவாக வந்துட்டாங்க, எல்லாரும் எனக்கு பிள்ளையாக வந்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் நான் பிறந்துட்டேன், எல்லா ஊர்லேயும் நான் இறந்துட்டேன் இல்லையா? 11ஆம் திருமுறையில் சொல்கிறார் இல்லையா? எனவே இப்போ பாருங்க, நெருப்பேந்திய கரம் பக்குவம் ஊன நடனத்தில் அழித்தல் தொழிலையும் ஞான நடனத்தில் வினையையும் சுடுகிறது. மாயதனை உதறி வல்வினையை சுட்டு. அடுத்தது மலம் சாய அமுக்கி. இந்த ஊன்றிய திருவடி இருக்கு பாருங்க, ஊன்றிய திருவடி அது என்ன செய்யுது? ஆணவ மலத்தை போட்டு ஒரு அமுத்துறார். யாருக்கு? பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு. பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு திரோதானத்தை செய்கிறார். திரோதானத்தை செய்கிறார். இப்போ திரோதானம் என்பதும் மறைத்தலும் இங்கே ஆணவமல நீக்கம். ஆணவமல நீக்கமும் பக்குவத்திற்கேற்ப மாறுபடும். ஒரு பொருள் நம்ம விட்டு நீங்கிறது என்று சொன்னாலும் அது என்னது? பக்குவம் இருந்ததுன்னா, ஆணவமலம் கெட்டுச்சுன்னா